Bible should not, you should not feel different from the Bible. உங்களோட ஒன்னாயிரணும். ஆமென் சொல்லுங்க. என்ன ஆயிரணும்? எங்க சுத்தணும்? நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு இதை கொஞ்சம் அப்படியே புரட்டிட்டே இருந்தோம். அப்படியே ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மேஞ்சா எல்லாமே நடக்கும். உங்கள் நீதியை வெளிச்சத்தை எழுதியிருக்கு. 34:3 என்ன எழுதியிருக்கு? 37:3 கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். 4ஆம் வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்து அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை, சத்தியத்தை மேய்கிறவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். 5ஆவது வசனம் சொல்லுகிறார், உன் நீதியை உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரோ கர்த்தரை காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலும், நியாயத்தை பட்ட பகலை போலும். அப்ப கர்த்தரிடத்துல ஒப்புவிச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடணும்? அதையே பேசிக்கிட்டு அதை எப்படி சரி பண்ணலாம், அவங்ககிட்ட எப்படி பதில் பேசலாம், அவங்களுக்கு எப்படி நம்ம நியாயத்தை ப்ரூவ் பண்ணலாம், அவங்களை எப்படி நம்ம போய் நம்ம நல்லவங்கன்றதை நிரூபிக்க தேவையே இல்லை. வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து சத்தியத்தை மேய்ந்துகொள். சத்தியத்திலே மனமகிழ்ச்சியா, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாரு. உன் நீதியை கர்த்தர் வெளிச்சத்தை போலாக்குவார், நியாயத்தை கர்த்தர் பட்ட பகல் போல விளக்கப்படுவார். There is a difference between you explaining and God explaining your case. நீங்கள் எடுத்து பேசுவதற்கும் உங்களுக்காக கர்த்தரை பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. சத்தியத்தை மேய்ந்து கொள்வர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக கர்த்தர் விளங்க பண்ணுவார். நீதியை வெளிச்சத்தை போல, நியாயத்தை பட்ட பகலை போல நல்ல பலமாய் கைதட்டி கோசேன்ல குடியிருக்க வேண்டும். மேய்ச்சல் உள்ள அந்த நல்ல தேசம் தான் இந்த முழு எகிப்திலே நாம் குடியிருக்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேசம். ஆமென் சொல்றேன். அல்லேலூயா. இந்த காலையில ஒரு பகுதியை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8ஆவது அதிகாரம் 22, 23 இந்த வசனங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். எக்ஸோடஸ் சாப்டர் 8 verse 22 and 23. பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். இது 4வது வாதை. மோசே பார்வோனோடு பேசி என் ஜனங்களை விட்டுவிடு, ஆண்டவரை ஆராதிக்க என்று மோசே வழக்காடி கொண்டிருக்கும் பொழுது 4வது வாதையை கர்த்தர் அனுப்புகிறார். இந்த 4வது வாதை வண்டுகள் வந்து அரிக்கிற ஒரு வாதையிலே கர்த்தர் மோசேயின் இடத்துல போய் சொல்றார், பார்வோன்ட போய் சொல்லு, பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டிலே அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்துவேன். நான் சொல்கிறேன், கோசேன் நாட்டில் இருக்கிறவர்கள் தைரியமாக இருக்கலாம். வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. எந்த பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடும். ஏன்னா கர்த்தர் அதை விசேஷித்து பார்க்கிறார். God makes you special. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்துல யாரையும் கொஞ்சம் வைக்க முடியாது. சும்மா வேடிக்கை காட்சி. ஸ்பெஷல்ல நான் மாத்துவேன். கோசேன்ல குடியிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் வரலாம். கோசேன்ல குடியிருக்கிறவங்களுக்கு அவங்க ஏன் ஸ்பெஷல்? நான் ஒரு வித்தியாசத்தை காண்பாடு 23ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. 23ல என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளத்தை நாளைக்கு உண்டாகும், இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்றார். எப்படி ஆண்டவர் சொல்றாரு? கோசேன்ல குடியிருந்தா அவன் வித்தியாசப்படுத்திக்காம பெரிய பிரியமானவர்களே, எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கும் நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன் சொல்லு ஆண்டவரே சொல்லியிருக்கீங்க. அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இஸ்ரவேல் கோசேன்ல குடியிருந்தாங்க. அவன் கோசேன்ல குடியிருக்கிற அனுபவம்
learn to settle in Goshen. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்கள் வேலை பார்க்கலாம், நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்கலாம், சொந்த பிசினஸ் வைக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். Learn to grace the word of God. வசனத்தை மேய்கிறவர்களா. எனக்கு எல்லாமே புரியணும், எல்லாமே புரியணும் அவசியம். புரிய வேண்டியது புரியும். எல்லாமே எதுவும் உங்களுக்கு அடக்கப்படும். சீஷர்கள் கேட்கிறார்கள், என்ன ஆண்டவரே எல்லாமே மறைபொருளா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, யாராவது விளக்கை ஏற்றி விளக்கு தண்ணீர் மேல் வைக்காம மறைக்கால் கீழ் வச்சு அடை பண்ணலாம். இதுக்காகவா ஒரு விளக்கை ஏற்றுறது இல்லை. இருளை வெளிச்சமாக்கத்தான் விளக்கு ஏற்றப்படுகிறது. ஆனால் அவர்கள் எதை கொண்டு அடக்கிறார்களோ அவ்வளவா அடக்கப்படும் என்று சொல்றாங்க. ஆண்டவர் என்னோட பேசணும், இந்த வசனம் தான் என்னை வாழ வைக்கும், இதுதான் எனக்கு பசியாற்றும் உணவு, இதுல இருந்து தான் நான் பிரசனத்தை அனுபவிக்க முடியும்ன்ற தாகமும் ஏக்கமும் உங்களுக்கு இருந்தால் இந்த வசனம் உங்களோடு பேசும். நீங்கள் மேய இந்த உச்சிதமான கோதுமையினால் கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவார். கைகளை கட்டி மகிழ்ச்சிப்படுத்துகிறார்.